வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் PVR அவர்கள் எழுதிய எல்லாம் இன்பமயம் கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. so that நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். நவநீத பாகவதருக்கு இந்த மார்ச் மாதம் 52 வயது ஆரம்பமாகப் போகிறது. மற்ற எல்லோருடைய பிறந்த நாட்களையும் வடை பாயசத்துடன் விமர்சையாக கொண்டாடும் அவர் தம் பிறந்த நாளை அதி விமர்சையாக கொண்டாடுவார். காலையில் கற்கண்டு சாதம், நெய் பளபளக்கும் வெண்பொங்கல், 12 மணிக்கு தயிர் பச்சடியில் ஆரம்பித்து 2 கறி ஒரு கூட்டுடன் தொடர்ந்து ஊறுகாயுடன் முடியும் விஷயங்கள் நீண்ட பரந்த நுனி இலையின் மேல் பக்கத்தை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இடதுபுற ஓரத்தில் வீட்டிலேயே தயார் பண்ணிய அப்பளங்கள் பூரண சந்திரனைப் போல பொலிவுடன் அலங்கரிக்கும். சனோலா சபோலா என்ற பாட்டில் எண்ணெய்கள் எல்லாம் வாசற்படி மிதிக்க கூடாது. அயனான தேங்காய் எண்ணெய் மட்டுமே கொடிகட்டி பறக்க வேண்டும். அதில் பொரித்த அப்பளங்களுக்குத்தான் பாகவதர் இடம் கொடுப்பார். பருப்பு சாதம் இவை பற்றி கூறவே வேண்டாம். இரண்டாந்தரத்தை அவர் கண்டதே இல்லை. கத்திரிக்காய் ரசம் வாங்கி வெள்ளரி பழம் மோர் குழம்பு, அப்புறம் எலுமிச்சம்பழ ரசம். ரசமா அது? பன்னீர் தக்காளி சிறு சிறு துண்டுகளாக கூட்டம் போட வேண்டும். பச்சை கொத்துமல்லியின் மனம் மூக்கை ஒரு அங்குலம் தூக்கி நிறுத்தும். இளம் பச்சை மிளகாய்களை நீட்ட வாக்கில் முக்கால்வாசி நீளத்துக்கு கத்தியால் கிழித்து போடவில்லை என்றால் பாகவதர் கோபத்தில் மிளகாயை தாமே கடித்து விடுவார். இந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடையில் உள்ள நேரத்தை பாகவதர் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து உட்கார்ந்து கண்களை லேசாக மூடி பகல் கனவுகள் காண்பார். விழிப்பு வந்தால் மேலும் தொடர்ந்து இன்பமாக துயில அரையே அரை டம்ளர் டிகிரி காஃபி குடித்துவிட்டு அதன் காரணமாக கை சீவலையும் கும்பகோணம் வெற்றிலையையும் எடுப்பார். பன்னீர் புகையிலை பின் தொடர்ந்து வரும். இத்தகைய கஷ்ட ஜீவனம் கடந்த 30 ஆண்டுகளாக தவறாமல் நடந்து வருகிறது. நவநீத பாகவதருடைய தந்தை நீலகண்ட பாகவதரும் அவருடைய தகப்பனார் பரசுராம பாகவதரும் இப்படிப்பட்ட கஷ்ட ஜீவனங்களைத்தான் தங்களுடைய காலங்களில் நடத்தினார்கள். மன்னிக்கவும், தந்தை நீலகண்ட பாகவதர் கும்பகோணத்தில் இன்னமும் நடத்தி கொண்டிருக்கிறார். பரம்பரை ராஜ பரம்பரை 300 வேலி நிலத்தோடு இருந்த சொத்து. நீலகண்ட பாகவதர் நிலத்தை ஆள வந்தபோது எஞ்சி இருந்தது 100 வேலி. இந்த பாகவதருக்கு நிலத்தை உழுகிறவனுக்குத்தான் நிலம் என்ற தத்துவம் ரொம்பவும் பிடித்து போயிற்று. வீட்டை துடைப்பத்தால் பெருக்குகிறவருக்கு வீடு, பாத்திரம் தேய்ப்பவருக்கு பாத்திரம், துணியை வெளுக்கிறவனுக்கு துணி, தலைமுடியை வெட்டுகிறவனுக்கு தலை என்ற தத்துவங்கள் நல்ல வேளையாக வராததால் அவர் ஆனந்தப்பட்டு எல்லா உழவர்களிடமிருந்தும் குத்தகையை வாபஸ் வாங்கி மொத்தத்தில் பண்ணையாக மாற்றினார். புதிதாக வந்த சர்க்கரை மில்லில் நிறைய முதலீடு செய்து டைரக்டராகி மில்லுக்கு இன்றியமையாத கரும்பை விவசாயம் செய்தார். இப்போது கிட்டத்தட்ட 60 வேலி நிலம் எஞ்சி இருக்கிறது. 2 பிள்ளைகள் பாக பிரிவினை செய்து கொண்டு போய்விட்ட காரணத்தால் பாகப்பிரிவினை செய்து கொள்ளாத நவநீத பாகவதர் சென்னைக்கு பெயரவே நீலகண்ட பாகவதர் தம் ஏஜென்டின் உதவியுடன் கும்பகோணத்தில் வருடத்துக்கு ஒரு புது கார் என்று மாற்றிக்கொண்டு கஷ்டப்படுகிறார். நவநீத பாகவதர் பாகவதர் பட்டம் சங்கீதத்தின் காரணமாக ஏதோ ஒரு தலைமுறையில் உண்டானது. அது இப்போதும் தொடர்கிறது. நவநீதம் அந்த காலத்து BA. திருச்சியில் 20வது வயதில் பட்டத்தை வாங்கி அந்த சூட்டிலேயே குஞ்சரம்பாள் என்கிற குஞ்சரத்தின் கழுத்தில் தாலியை கட்டி முதல் இரவில் இருந்து குஞ்சு என்று செல்லமாக அழைத்தார். தம்முடைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ற இடம் சென்னை நகரம்தான் என்று நவநீதத்துக்கு தோன்றவே அப்பாவை அழைத்து கொண்டு வீடு வாங்க வந்தார். இது 1961ஆம் ஆண்டு. முதல் பிரசவத்துக்காக குஞ்சரம் பிறந்த வீடு இருக்கும் மன்னார்குடிக்கு போயிருந்த வருடம். சென்னையில் ராஜா சர் அண்ணாமலை செட்டியார் பெயரில் விளங்கிய பெரியதோர் இடத்தில் ஒரு பங்களா விலைக்கு வந்தது. அதுவும் மலிவாக. 130,000 தூக்கி எறிந்து நீலகண்ட பாகவதர் வீட்டை தம் பிள்ளையின் பெயரில் கிரயம் செய்துவிட்டு ஊர் திரும்பினார். அந்த தினத்தில் இருந்து இந்த நாள் வரை நவநீத பாகவதர் ஹாலில் அமர்க்களமாய் தொங்கிய ஊஞ்சலில் இருந்து இறங்கவில்லை.
சென்னை, பம்பாய் ஷேர் மார்க்கெட்டுகளை ஆராய தவறியதில்லை. அவரிடம் இல்லாத கம்பெனி ஷேர்கள் இல்லை. தினசரி 20 பேர்களாவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அறிந்து கொள்ள வருவார்கள். எந்த ஷேர்களை எப்போது வாங்கலாம், எப்போது விற்கலாம் என்பதை ஒரு பிரத்யேக ஞான திருஷ்டியுடன் தீர்மானம் செய்யும் வல்லமை படைத்த நவநீத பாகவதர் இன்னும் கோடீஸ்வரன் ஆகவில்லை. 7-8 லட்சம் பாக்கி இருக்கிறது. இந்த ராஜ பரம்பரை அவருடன் முடிந்து போய் விடுவதற்கான லட்சணங்கள் தோன்றிவிட்டன. முதலாவது பெண் அபயாம்பாள் என்கிற அபயம், இரண்டாவது பெண் ஆனந்தலட்சுமி என்கிற ஆனந்தி, மூன்றாவது பெண் ஈஸ்வர மகேஸ்வரி என்கிற ஈஸ்வரி, நான்காவது பெண் உத்ராம்பாள் என்கிற உத்யா. பிள்ளை பிறக்கவில்லையே, பரம்பரை அவருடன் அற்று போகப் போகிறதே என்று பாகவதர் மனம் கலங்கவில்லை. 4 பெண்களுமே ஆண்களின் வீர சாகசத்தோடு விளங்கும்போது ஏன் ஒரு ஆண்மகனுக்காக அவர் கவலைப்பட வேண்டும்? குடும்பம் அமோகமாக எவ்வித குறைவும் இல்லாமல் வளமையுடன் ஓடியது. ஒரே ஒரு துரதிர்ஷ்டம், எந்த பெண்ணுக்கும் கல்யாணமாகவில்லை. மூலம் மற்றும் போராட நட்சத்திரங்களில் முதல் 2 பெண்கள் ஜனித்ததுதான் காரணம் என்று குஞ்சரம் நொந்து கொண்டாள். 2 அக்காக்களுக்கே திருமணமாகாத போது எப்படி 2 தங்கைகளை மனையில் உட்கார்த்துவது? ஒரு நாள் நவநீதமாகவதர் குளியல் அறையில் இருந்து வெளிவந்தார். வாட்ட சாட்டமான உடல்வாகு, 6 அடி உயரத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 1/4 அங்குலம் குறைவாக இருக்கலாம். நல்ல சிகப்பு நிறம், உருண்டையான தலை, பூங்காவின் புல் தரை போல மண்டையோடு மண்டையாக வெட்டி விட்டிருந்தார். அடர்த்தியான புருவங்கள் வெற்றிலை சிகப்பு உதடுகளில் பளிச்சிட்டது. நவநீதம் பூஜை அறைக்கு சென்றார். 3 நிமிடங்கள் 10-15 தடவை காயத்ரி, 2-3 விநாயகர், 2 கபாலீஸ்வரர் மற்றும் குருவாயூரப்பன். பூஜை இவ்வளவுதான். பிறகு 2வது டோஸ் காஃபி. அதன் ருசி நாவில் தவழ்ந்து கொண்டிருக்க அவர் ஊஞ்சலுக்கு வந்தார், உட்கார்ந்தார். சீவலை வாயில் போட்டுக்கொள்ள செல்ல பெட்டியை எடுத்தார். அந்த சமயம் பார்த்து அவருடைய மனைவி குஞ்சரம் என்கிற குஞ்சு எதிரே வந்து நின்றாள். என்ன குஞ்சு என்ற நவநீதம் கேட்டார். செல்ல பெட்டியை திறந்து சீவலை எடுத்துக்கொண்டே, சீவலை முதல்ல அங்கேயே வைங்கோ. சரி வைக்கிறேன், சொல்லு. நேத்து ருக்குவை பார்த்தேன். எந்த ருக்கு? ஜோசியர் பெண்டாட்டியா? அவளே தான். 34 வயசான ஒரு எம்எஸ்சி. அம்மா இல்லை, அப்பா இல்லை. அப்ப எப்படி பிறந்தானாம்? விளையாடாதீங்க. 8 வயசுல அம்மா, 15 வயசுல அப்பா. இந்த சின்ன வயசுல எப்படி 34 வயசு பிள்ளையை பெத்தா? உங்க கேலிய அப்புறமா வச்சுக்கோங்க. அவனோட இந்த வயசுக்குள்ள 2 பேரும் போய் சேர்ந்தா. இப்ப புரியுது. சொந்தமா பிஸ்னஸ் நடத்துறான். எம்எஸ்சி படிச்சுட்டு பிஸ்னஸா? ஆமாம், ஊறுகா பிஸ்னஸ். பருப்பு படியும் உண்டு. எல்லாம் வெளிநாட்டுக்கு போறது. அப்போ இவனால நம்ம நாட்டுக்கு கொஞ்சம் டாலரும் ஸ்டர்லிங்கும் கிடைக்கிறதுன்னு சொல்லு. ஜோசியர்கிட்டதான் நம்ம அபயத்தோட ஜாதகம் இருக்கே, அவரே பொருத்தம் பார்த்துட்டார். பொருந்தி இருக்கு. எப்படி தெரியும்? இல்லாம போனா இவ்வளவு விஸ்தாரமா என்கிட்ட சொல்ல வந்திருப்பியா? நீங்க என்ன சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? அபயம் என்ன சொல்றா? இன்னும் அவகிட்ட பேசல. முதல்ல பேசு. அப்புறம் அப்புறம் வயசு 32, பிகாம், வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அப்பா துணிக்கடை முதலாளி. இது ஆனந்திக்கா? 2 பேர் கல்யாணத்தையும் ஒரே நாள்ல ஒரே மேடையில நடத்தணும்னு ஆசைப்படுறேன். 2 பெண்கள்கிட்டையும் பேசிப்பாரு குஞ்சு. அவங்க சரின்னா நான் குறுக்க நிக்க மாட்டேன். ஆனா அவங்க சரின்னு சொல்ல மாட்டான்னு நினைக்கிறேன். பார்க்கறேன். ஈஸ்வரிக்கும் கிடைக்கலையே, கிடைச்சிட்டா அவளும் சம்மதிச்சான்னா ஒரே நாள்ல ஒரே மேடையில 3 பேருக்கும் கல்யாணம் ஆயிடும். ஏன் உத்தியா என்ன பாவம் பண்ணா? அவளை பத்தி நான் கவலைப்படவே இல்லை. அவளுக்கு லவ் மேரேஜில் தான் நம்பிக்கை. இதுவரை 2 பேரை லவ் பண்ற மாதிரி பண்ணி துரத்தி அடிச்சுட்டாளே என்றார் நவநீதம். இனிமே நீங்க உங்க வெத்தலை சீவல் புகையிலையை குதப்ப ஆரம்பிக்கலாம் என்று சொல்லிவிட்டு குஞ்சரம் நகர்ந்தாள். ரொம்ப தேங்க்ஸ் என்றார் பாகவதர். குஞ்சரம் உள்ளே சென்ற பிறகு நவநீதம் யோசனையில் சிறிது நேரம் வீணாக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார். கும்பகோணத்தில் இருக்கும் அம்மாவும் அப்பாவும் வாரத்துக்கு ஒரு தடவையாவது தொலைபேசியில் அவரை ஒரு பொறுப்பில்லாத மனிதன் என்று நிந்திக்கிறார்கள். 4 பெண்கள் கல்யாணம் ஆகாமல் நிற்கும்போது எப்படி தூக்கம் வருகிறது என்று குத்தி கேட்கிறார்கள். நவநீதம் என்ன பதிலைத்தான் சொல்லட்டுமே? அம்மாவும் சரி அப்பாவும் சரி காதில் போட்டுக் கொள்வதில்லை.
நேற்று முன்தினம் இரவு டெலிஃபோன் வந்தது. அப்பா பேசினார். என்னடா, வேலைக்கு வயிறு முட்டை தின்னுட்டு வாய் நிறைய வெத்தலையை அடைச்சுட்ருக்கியா? இல்லப்பா, இப்பதான் வாயை கொப்பளிச்சேன். மடையா, குதிரையா 4 பொண்ணு நிக்கிறதே, கொஞ்சமாவது கவலை இருக்காடா? கவலைப்பட்டா தாலி ஏறும்னு கேரண்டி கொடுங்கோ அப்பா. இப்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறேன். டேய், நான் உன் அப்பன் பேசுறேன். என்கிட்ட யாடா எகத்தாளமா பேசுற? ஒருத்திக்கு மூலம், இன்னொருத்திக்கு பூராடம். ஜாதகத்தை கொடுக்க போனாலே கதவை சாத்துறா. முட்டாள், ஒரு வழி இருக்கு. என்ன அது? எனக்கு தெரியாத வழியப்பா. ஜாதகங்களை மாத்துடா. பணத்தை தூக்கி எறிஞ்சா மூலம் உத்திராடமா மாறும், பூராடம் திருவோணமா மாறும்டா. அது தப்பில்லையாப்பா? உன் பெண்டாட்டி குஞ்சரத்தோட நட்சத்திரம் என்ன தெரியுமா உனக்கு? மகம் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. அவன் நட்சத்திரம் மூலம்டா. அப்பா, கத்தாதடா. இது போய். நானும் அவளோட அப்பா ராஜாமணி ஐயருமாகத்தாண்டா லால்குடி சிவராம ஜோசியர்கிட்ட போனோம். அவ அப்பன் ஏன் மாமனார். என்னடா பண்ணுவே இப்ப? அவன் உன் அத்தை புள்ளை. குஞ்சு பிறந்த 10ஆம் நாளே ஜாதகம் கணிச்சு மூலத்தை மகமா மாத்தியாச்சு. இப்ப என்னடா குறை? மூலத்து மாமியார் முக்கிலேயே இருக்கா. இப்ப அவ மாமியார் உன் அம்மா டிவி பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஏன் அபயம் பிறந்த உடனே அவ ஜாதகத்தையும் மாத்திக்க கணிக்காம விட்டீங்க? அது ஏன் தப்பு தாண்டா. டே, எல்லாரும் 27 நட்சத்திரங்கள்ல ஏதானும் ஒரு நட்சத்திரத்துல பிறந்து தாண்டா ஆகணும். சீக்கிரம் அபயத்தோட கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னும் 2 மாசத்துல அவ கழுத்துல தாலி ஏறி ஆகணும் சொல்லிவிட்டு அவர் டெலிஃபோனை வைத்தார். இப்போது நவநீதம் மூச்சு விட்டார். ஊறுகாயும் பருப்பு பொடியும் ஏற்றுமதி செய்கிற அம்மா அப்பா இல்லாத ஒரு எம்எஸ்சி மாப்பிள்ளையாக வர ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அபயம் என்ன சொல்ல போகிறாள்? யாரால் அவளுடன் பேசி ஜெயிக்க முடியும்? நிச்சயமாக அவர் அபயத்தின் ஜாதகத்தை மாற்றி அமைக்கப் போவதில்லை. அவளுக்கு வருகிற ஆணியில் 29 முடிந்து 30 புறப்பட்டுவிடும். ருக்கு சிபாரிசு செய்கிற பிள்ளைக்கு வயது 34. எம்எஸ்சி ஊறுகாய் ஏற்றுமதி செய்வதில் தப்பு இல்லை. அபயம் ஏற்றுமதி தொழிலில் தான் இருக்கிறாள். நல்ல பொருத்தம். ஆனால் அபயம் சம்மதிக்கணுமே. அப்பா அம்மா இல்லாத பிள்ளை என்றால் இன்னொரு சௌகரியமும் இருக்கிறது. தாலி கட்டிய கையோடு அவர் வீட்டிலேயே குடியேற்றி விடலாம். அபயம் புகுந்த வீடு என்று சிரமப்பட வேண்டாம். பிள்ளைதான் பிறந்த வீட்டுக்கு வந்து ஊறுகாய் போல் ஊற வேண்டும். அபயம் மட்டுமின் சரி என்று சொல்லிவிட்டால் அதுவே ஆனந்தியை சம்மதிக்க வைக்க எளிதாகிவிடும். ஆனால் அவருடைய எல்லா பெண்களுமே தத்தம் சொந்த கால்களில் நிற்கிறவர்கள். அவர் என்னதான் கோடீஸ்வரன் பதவியை நெருங்கிக் கொண்டிருந்தாலும் ஒருத்தி கூட இதுவரை பண உதவி கேட்டு வந்ததில்லை. இதனாலேயே அவருடைய அதிகாரம் அவர்களிடம் பலிக்காமல் போகும். என்ன செய்ய? குஞ்சரத்திடம் கலந்து பேசுவதில் ஒரு புண்ணியமும் இல்லை. அவளால் குறைகளைத்தான் வெளியிட முடியும். ஆக்கப்பூர்வமாக எதையும் அவள் செய்து அவர் பார்த்ததில்லை. அபயத்திடம் அந்தரங்கமாக பேசுவதை தவிர வேறு வழி தோன்றவில்லை. அதற்காக நவநீத பாகவதர் காத்து கொண்டிருந்தார். 6 கிரவுண்டு நிலப்பரப்பில் பாகவதருடைய பங்களா நட்ட நடுவே இருந்தது. 1916ஆம் ஆண்டு வாங்கும்போது ஒரு மாடிதான் இருந்தது. இப்போது 2வது மாடியும் இருக்கிறது. இது தவிர பின்புறத்தில் கார் ஷெட்டுக்கு மேல் 2 மாடிகள். ஒரு மினி தியேட்டர் போல மாடிகளில் ஹால்கள் மட்டுமே இருக்கின்றன. பங்களாவுக்கு செல்ல 2 பெரிய கேட்டுகள். ஒரு கேட் அருகே 24 மணி நேரமும் காவலாளி உண்டு. அவனை தாண்டித்தான் பணிபுரியும் ஆண்களும் பெண்களும் வயதான ஸ்திரீகளும் செல்ல வேண்டும். காலை 6 மணிக்கு ஒரு கூட்டம் வந்து 2 மணிக்கு வெளியேறும். இன்னொரு கூட்டம் 2 மணிக்கு வரும். மாலை 4 மணிக்கு சிற்றுண்டி மற்றும் காஃபி. 7:45 மணிக்கு பிசைந்த சாம்பார் சாதம் மற்றும் மோர் சாதம். 10 மணிக்கு ஒரு வேன் தயாராக நிற்கும். வேலைக்கு வந்தவர்களை வீட்டு வாசலிலேயே விட்டுவிட வேண்டும். இது அபயம் ஆனந்தியின் ஏற்பாடு. அபயம் ஹோம் சயின்ஸில் பட்டம் வாங்கியவள். படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்குமா என்ன? அதுவும் இல்லாமல் பரம்பரையில் மருந்துக்கு கூட ஒருவர் இன்னொருவரிடம் கை கட்டி வேலை செய்து பிழைத்ததில்லை. அதற்கு அவசியம் இல்லாதபடி மகாலட்சுமி தாண்டவமாடினாள். அபயம் என்ன செய்வாள்? அப்பாவிடம் எது கேட்டாலும் கிடைக்கும். லட்சம் ரூபாயா? இந்தா பிடி என்று கூறுகிற தகப்பனார். ஆனால் அபயத்துக்கு அப்பாவிடம் கேட்பது மனதுக்கு கஷ்டமாக இருந்தது.
நேராக உங்களது வங்கியான இந்தியன் பேங்குக்கு சென்றாள். ஒரு உதவி ஜெனரல் மேனேஜரை அணுகினாள். அவர் அவளுடைய கோத்திரத்தை கேட்கவில்லை என்றாலும் அப்பாவை பற்றி விசாரித்தார். பாகவதருடைய பெயரை கேட்டதுமே உதவி ஜெனரல் ஒரு தடவை இருக்கையில் இருந்து எழுந்து உட்கார்ந்தார். பரசுராம பாகவதருடைய குடும்பமா? நீலகண்ட பாகவதருடைய பேத்தியா? நவநீத பாகவதருடைய பெண்ணா? என்னம்மா நீ போய் கேவலம் ஒரு வங்கியில் கடன் உதவி கேட்டுட்டு வர்ற? உன்னை போல வசதி படைத்தவங்களுக்கு கடன் கொடுக்கவா வங்கிகள் இருக்கு? உங்க வங்கிகள் எதுக்கு இருக்குன்னு ஆராய நான் வரல சார். சுய வேலை வாய்ப்பு திட்டத்தில் வங்கிகள் கடன் கொடுக்கறதுன்னு இந்திரா காந்தி காலத்திலிருந்தே ஒரு வழக்கம் இருக்கு. சுயமா நீ என்னம்மா வேலை எடுத்துக்க போற? தோ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் விவரமா இருக்கு. ஏமா எக்ஸ்போர்ட்டா? அப்படித்தான் அதுல இருக்கு. தயவு செஞ்சு கடிகாரத்தை பாராம என் ரிப்போர்ட்டை படிச்சு பாருங்க. உங்களால முடியாதுன்னா சொல்லுங்க, சேர்மனை பார்த்துக்கிறேன். எப்படியும் அவரோட எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. கொஞ்சம் இருமா, பயமுறுத்தாத சொல்லிவிட்டு உதவி ஜெனரல் மேனேஜர் ரிப்போர்ட்டை படிக்க ஆரம்பித்தார். இதுக்கு ₹1,00,000 போதுமா மிஸ் அபயம்? போதும். எப்படி சொல்ற? ஏற்கனவே ட்ரையல் பார்த்து தயார் பண்ணிய சரக்கோட சாம்பிள்களை குறிப்பிட்ட சில அயல்நாட்டு ஊர்களுக்கு அனுப்பி ஓகே வாங்கியாச்சு. சில இடங்களில் இருந்து ஆர்டர்களும் வந்திருக்கு. அப்படியா? இந்த பணம் மூலப்பொருள்கள் வாங்கிறதுக்கும் முதல் 4-5 மாச சம்பள பட்டு வாடாவுக்கும் தான். இவை தவிர பேக்கிங், லேபிளிங் எல்லாம் வேற இருக்கு. நான் ஒன்று சொன்னா கோபப்பட மாட்டீங்களே? முதல்ல சொல்லுங்க. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஆனால் ஃபினான்ஷியல் சைடு தான் சரியில்லை. நாம் எந்த தொழிலுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்தாலும் எதிர்பாராத செலவுகள் செய்தாலும் எதிர்பாராத செலவுகள்னு ஒரு ஐட்டத்தை சேர்த்துக்கணும். அது ஏன் விஷயத்தில் தேவையில்லை சார். கடனை 1,00,000 நிறுத்தாதீங்க மிஸ் அபயம். 2,00,000 உசத்துங்க. இப்போ அவசியம் இல்லை சார். அப்படி ஒரு அவசியம் ஏற்பட்டா மறுபடியும் உங்ககிட்ட தான் வருவேன். உங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கிளை இருக்கு. அதன் மேனேஜர்கிட்ட உங்க அப்ளிகேஷனை கொடுங்க. அவர் தம்மோட சிபாரிசுகளை அனுப்புவார். அதாவது ரெட் டேப் இல்லாம முடியாதுங்கிறீங்க. என்ன மிஸ் அபயம் சொல்றீங்க? நீங்க சொல்ற பிரான்ச்ல கொடுத்தா மேனேஜர் அதை அக்கௌண்டன்ட் கிட்ட அனுப்புவார். அக்கௌண்டன்ட் கிளார்க் வசம் ஒப்படைப்பார். படி இறங்கிட்டு வந்த இது மறுபடியும் படி ஏறும். மேனேஜர் ரீஜனல் மேனேஜருக்கு அனுப்புவார். ரீஜனல் மேனேஜர் ஆஃபீஸில் ஒரு மாசம் தூங்கிட்டு ஒரு நாள் இங்க வரும். உங்க கீழே வேலை செய்யற குமாஸ்தாக்களும் ஆபீசர்களும் பார்த்துட்டு அவங்க போக்கில குறிப்புகள் எழுதுவாங்க. இன்னும் ஒரு மாசம் அப்புறம் உங்க மேஜை அது மேல எத்தனை நாள் இருக்குமோ யார் கண்டாங்க? அப்புறம் நீங்க டெபுட்டி மேனேஜருக்கு அனுப்புவீங்க. அவர் ஜிஎம்முக்கு அனுப்புவார். அவருக்கு சாங்ஷன் அதிகாரம் இருந்தா யோசிப்பார். அவசியம் இல்லாத கேள்விகள் எல்லாம் கேட்பார். மறுபடியும் ஃபைல் இறங்கி வரும். சார், என் அப்ளிகேஷனோட கதை முடியறதுக்குள்ள எனக்கு வயசாகிடும். இப்போ என்ன வயசு? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? ஆட்சேபனை இல்லைன்னா சொல்லலாமே. 25 முடிஞ்சாச்சு. இந்த வயசுல ஒரு பேங்க்ல எது எது எப்படி எப்படி நடக்கிறதுன்னு இவ்வளவு கரெக்டா சொல்றியேம்மா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது இருக்கட்டும் சார். உங்க பேங்க் எங்களது பேங்க்னு விளம்பரம் செய்றீங்க. உங்க பேங்க் மேல எனக்கு ரொம்ப மதிப்பு இருக்கிற காரணத்தால நான் வந்தேன். இதை இங்கேயே பரிசீலனை செய்து சாங்ஷன் வாங்கித்தர உங்களால முடியுமா? முடியலன்னா சொல்லிடுங்க. நான் சேர்மனை இன்னும் 15 நிமிஷத்துல மீட் பண்ணி ஆகணும். சேர்மனை உனக்கு ஏற்கனவே தெரியுமா அபயம்? அவசியம் தெரிஞ்சுக்கணுமா? சொல்லப்படாதா? தெரியும். எப்படின்னு நான் கேட்கப்படாது. அது அநாகரீகம். கேளுங்களேன். அவரோட பெண்ணும் நானும் 5 வருஷம் ஒன்னா படிச்சவங்க. நீ இதை பத்தி சேர்மன்கிட்ட பேச வேண்டாம். அவசியம் இல்லைன்னா பேச மாட்டேன். அவசியம் இல்லை என்ற உதவி ஜெனரல் மேனேஜர் உனக்கு நிச்சயமா பேங்க்ல கணக்கு இருக்கணுமே என்றார். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆரம்பத்திலேயே எழுதியிருக்க. இன்னும் ஒரு வாரத்துல முதல் தவணையா 25,000 உன் கணக்குல கிரெடிட் ஆகும். தேங்க்யூ. அடுத்த இன்ஸ்டால்மெண்ட் எப்போ வேணும்? அடுத்த மாசம். நோ ப்ராப்ளம். எகெயின் தேங்க்ஸ். அபயம் எழுந்தாள். 3 மாதங்களுக்கு முன் ஒரு 50 வயது மதிக்கத்தகுந்த ஒரு சுமங்கலி குஞ்சரத்தை பார்க்க வந்திருந்தாள். என்ன கோமதி மாமி, சௌக்கியமா? ஏதோ இருக்கேன் குஞ்சரம். ஏன் அழுத்துக்கிறீங்க? என் புருஷன் இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வீட்டில் கார் டிரைவராகவும் சமையற்காரராகவும் வேலை செய்து வந்தார் இல்லையா? ஆமாம் தெரியும். இப்போ வேலை இல்லையா? கமிஷனருக்கு மாத்தல ஆயிடுச்சு. அடப்பாவமே. அவர் வாலை பிடிச்சிட்டு இவரும் கல்கத்தாவுக்கு போயிட்டார். இது என்ன கூத்து கோமதி? என்னையும் கூட வானார். சரின்னு போனேன். அலிப்பூர்னு ஒரு இடம்.
அங்க பெரிய பங்களா. நான் தன்னந்தனியா அவுட் ஹவுஸ்ல இருந்தேன். நம்ம மனுஷா எல்லாம் தொலை தூரத்துல ராஷ் பிகாரி அவென்யூல இருக்கா. பிடிக்கல, திரும்பிட்டேன். அதான் 2, 3 மாசமா அப்பளம், வடாம், அரிசி, அப்பளம் இதெல்லாம் கொண்டு வரலையா? ஆமாம். சரி, இனிமே கொண்டு வருவீங்க இல்லையா? சாத்தியம்னு தோணல. ஏன்? முன்னே கமிஷனர் வீடு இருந்தது. பெருசா மொட்டை மாடி இருந்தது. நான் என் பாட்டுக்கு 2 மாமிகளை ஒத்தாசைக்கு வச்சுட்டு தினசரி 200, 300ன்னு அப்பளம் இட்டு காய போட்டுட்டு இருந்தேன். இப்ப இருக்க இடம் கூட இல்லை. பக்கிங்காம் காவாய் நாத்தத்தை சகிச்சுக்கிட்டு மயிலாப்பூர்ல பல்லக்கு மானியத்துல ஒரு குடிசையில இருக்கேன். இதுக்கு நீங்க கல்கத்தாவிலேயே இருந்திருக்கலாம். அங்க அப்பளம் இட முடியாதா? காய போட முடியாதா? வாரத்துக்கு ஒரு நாள் ராஷ்பிகாரி அவனியோவுக்கு போய் வந்திருக்கலாம் என்றாள் குஞ்சரம். நீ சொல்றதும் நன்னாத்தான் இருக்கு. நான் கேட்கறதுக்கும் நன்னாத்தான் இருக்கு குஞ்சு. ஆனா மயிலாப்பூர் தான். ஒரு பக்கம் கற்பகாம்பாள், இன்னொரு பக்கம் ஆஞ்சநேயர். பஸ் ஏறி இறங்கினா பார்த்த சாரதி. சரி, இப்ப என்ன செய்யறதா உத்தேசம்? கொண்டு வந்த பணம் எல்லாம் கரைஞ்சாச்சு. ஒரு நல்ல இடமா இருந்தா சொல்லேன். 2 வேளை சமைச்சு போடுறேன். சாப்பாடும் போட்டு மாசம் 300ஆவது கிடைக்காதா? இப்பவெல்லாம் யார் கோமதி சமையலுக்கு ஆள் வச்சுக்கிறா? திடீர் யுகமா போயிட்டது. திடீர் இட்லி, திடீர் வடை, திடீர் சேவைன்னு எல்லாம் திடீரா போயாச்சு. சாம்பார் பொடி, ரசப்பொடி எல்லாம் பேக்கெட்ல கிடைக்கிறது. அரிசி களையவும் குக்கர்ல போடவும் தான் மிஷின் வரல. தெரிஞ்சா சொல்லேன் குஞ்சு. அவசியம் சொல்றேன். இத்தனை நேரமும் ஹாலில் ஒரு மூலையில் உட்கார்ந்து பத்திரிகை ஒன்றை புரட்டி கொண்டிருந்த அபயம் கோமதியின் அபய குரலை கேட்டு கொண்டிருந்தாள். அம்மாவின் பேச்சு முடிந்தது. மாமி, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் என்றாள். உனக்கு தெரிஞ்ச இடம் இருக்கா அபயம்? பேசணும்னு சொன்னேன் இல்லையா? சரி, என் கூட மாடிக்கு வாங்கோ. எதுக்கு அபயம் கோமதியை மாடிக்கு அழிச்சிட்டு போற என்று குஞ்சரம் கேட்டாள். கோமதி மாமி நம்ம வீட்டு மொட்டை மாடியை இதுவரை பார்த்ததில்லையாம். அந்த குறை இருப்பானேன், அதான் காட்டலாம்னு அழைச்சிட்டு போறேன். நீங்க வாங்க மாமி. அபயம் எழுந்த மாடிப்படியை நோக்கி நடக்க கோமதி சாதுவாய் பின் தொடர்ந்தாள். இருவரும் அபயத்தின் அறைக்கு வந்தார்கள். உட்காருங்கோ கோமதி மாமி. நாற்காலியை சுட்டி காட்டினாள் அபயம். இதுலையா? ஏன் சேர்ல உட்கார்ந்தது இல்லையா? உட்காருங்க, எனக்கு பேசணும். கோமதி உட்கார்ந்தாள். நாற்காலி முழுவதும் உட்கார்ந்தால் அது அவமரியாதையாகி விடுமோ என்ற பயத்தில் ஒட்டில் உட்கார்ந்தாள். அபயம் ஆரம்பித்தாள். முன்னொரு காலத்துல உங்க ஜில்லாவில் இருக்கிற கல்லடை குறிச்சியில இருந்து அம்மாமி அப்பளம்னு ஒன்று ரொம்ப பிரபலமா இருந்ததாம். அப்பா, தாத்தா, பாட்டி இவங்களெல்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். இப்ப அது இந்த மெட்ராஸ்ல கிடைக்கிறது இல்ல. ஆமாம், நீங்க முன்னெல்லாம் வீட்டுல பண்ணி கொண்டு வந்த அப்பளம் ருசியா இருந்தது. எண்ணெயில போட்டா தாமரை இலை மாதிரி நன்னா விரிஞ்சு போகும். 10, 20 நாள் ஆனாலும் சீக்கிரத்துல சிவந்து போயிடாது. இப்பதான் செய்ய முடியலையே. ஒரு பெரிய கூட்டு அப்பளம் இப்ப 15 ரூபா 16 ரூபான்னு விற்கிறா. நான் 12 ரூபாய்ன்னு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா அதுவே கொள்ளையடிப்பதா பட்டது உண்டு. உங்களுக்கு அடக்க விலை என்னாச்சு? நான் சில்லறையில உளுந்து வாங்கினா 7 ரூபாய் 8 ரூபாய் ஆகும். அப்போ மொத்தத்துல வாங்கினா இன்னும் குறையும் இல்லையா? மண்டியில போய் வாங்கினா ரொம்ப லாபமா செய்யலாம். அப்பளம் பண்ண என்னென்னலாம் தேவைன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். முக்கியமா உளுந்து, அப்புறம் பிரண்டை. பிரண்டையா? பெத்த வயித்துல கட்டிக்கு பிரண்டை தான் வேணும்னு சொல்வாங்களே, அந்த பிரண்டையா? அதுவே தான். அதை நன்னா அரைச்சு துளியூண்டு மாவுல சேர்த்தாதான் ருசிக்கு ருசியும் மணத்துக்கு மணமும் இருக்கும். அப்புறம் சோடா உப்பு. சின்னதா இருக்கிற அப்பளம் எண்ணெயில போட்டதும் பெருசா தட்டு மாதிரி விரிஞ்சுடுறதே, அதுக்கு. சரி, அப்புறம் மாவை பிசைறப்ப அது நைஸா இருக்க கொஞ்சம் எண்ணெய். அப்புறம் என்ன? கொஞ்சம் ஜீரகம். எதுல இடுவீங்க? வழவழன்னு இருக்கிற நீளமான பலகையில இட்டுட்டு பாயில போடணும். ஓலை பாய்னா விசேஷம். ஒரு நாள்ல எத்தனை அப்பளம் இட முடியும்? முன்னாடியே மாவை பிசைஞ்சு கிள்ளி கிள்ளி உருண்டையா வச்சுட்டா அனுபவம் உள்ளவா 1 மணி நேரத்துல 20, 25க்கு குறையாம இடுவா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி 30 கூட இட்டிருக்கா. ஒரு நாள் வெயில்ல காஞ்சா போதுமா? அது வெயில்ல பொறுத்து இருக்கு. மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னா போதும். உங்கள ஒரு 10 மாமிகளை தயார் செய்ய முடியுமா? போக போக 10, 20 ஆகும். 20, 40 ஆகும். 8 மணி நேரம் வேலை. அதுல 1 மணி நேரம் ஓய்வு. காஃபி, டிஃபன், ராத்திரி சாப்பாடுன்னு எல்லாம் உண்டு. 10, 20 பேர்னா ஒரு நாள்ல ஆயிரக்கணக்கில் அப்பளம் இட முடியுமே. அதான் உத்தேசம்.
காய வைக்க இடம், இந்த வீட்டு மொட்டை மாடி போதாது. பங்களாவுக்கு பின்னால ஒரு டென்னிஸ் கோர்ட் இருக்கு. அதுல இப்ப யாரும் ஆடுறதில்லை. காய போட்டா ஒருத்தர் கவனிச்சுக்கணும். அப்பளத்தை திருப்பி போட்டுட்டே இருந்தா தான் சீக்கிரம் காயும். எடுக்கிறப்ப உரங்கள் உடையப்படாது. இதெல்லாம் உங்க மேற்பார்வையில இருக்கும். தற்போதைக்கு உங்க மாச சம்பளம் 500 ரூபா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அப்பளம் இடுற மாமிகளுக்கு 100க்கு 3 ரூபா. ரொம்ப குறைச்சல். நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருந்தீங்க? உண்மையை சொல்லுங்க. 2 ரூபா. அதை விட 1 ரூபாய் அதிகம்னா இப்ப அது குறைச்சலப்படுறதா? இப்போதைய கால அவஸ்தை உனக்கு தெரியாது அபயம். எல்லாம் தெரியும் என்ற அபயம். உங்களால முடியுமா என்றாள். சொர்ணம், தைலா, வேம்புப்பாட்டி, பார்வதி, அலமேலு, சின்னி இவங்க 6 பேரும் நான் சொன்னா தட்ட மாட்டா என்ற கோமதி. இன்னும் தெரிஞ்சவா இருக்கா, ஏற்பாடு செய்யறேன். ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? என்ன அது? விபரமா சொல்றேன், நல்லா காது கொடுத்து கேட்கணும். சொல்லு அபயம். அபயம் பேச ஆரம்பிப்பதற்கும் போன் அடிப்பதற்கும் சரியாக இருந்தது. ஒரு நிமிஷம் கோமதி மாமி, போன் எனக்குத்தான். பேசிட்டு வந்து என்ன கண்டிஷன்னு சொல்றேன். அபயம் எழுந்து டெலிபோன் இருக்கும் இடத்தை நோக்கி நடந்தாள். அவள் திரும்பி வரும் வரை ஒருவித பயத்துடன் கோமதி காத்திருந்தாள். அபயம் டெலிபோன் ரிசீவரை எடுத்தாள். அபயம் ஹியர். மறுபக்கத்தில் பேசுவது தங்கை ஆனந்தி என்று தெரிந்ததும் என்னடி என்று கேட்டாள். அரக்கு நிறத்துல ஒன்னு செலக்ட் பண்ணி வச்சிருக்காக்கா. நிறைய ஜருகி இருக்கா? ஆஷாட பூதியா கண்ணை அடிக்கிற மாதிரி இல்லாம ஒரு சாணுக்கு கொஞ்சம் குறைச்சலா கண்ணுக்கு இதமா இருக்கு. கரையும் பார்த்தமா பளிச்சுன்னு இருக்கு. சரி வாங்கிடு. அம்மாவுக்கு பிடிக்கணுமே. உனக்கு பிடிக்கிறதாடி? ரொம்ப. அப்ப எனக்கும் பிடிச்சாச்சு. எனக்கு பிடிச்சு போயிட்டா அம்மாவுக்கும் பிடிச்சு ஆகணும். மேட்சிங்கா சோழி பீஸும் வாங்கிடு. சரிக்கா. வாங்கிட்டு அங்கே இங்கேன்னு அலையாம நேரா வீடு வந்து சேரு. லேடிஸ் கார்னர் டெய்லர்கிட்ட சோழி தைக்க துணியை கொடுத்துட்டு தான் வரணும். அளவு புறப்படுறப்பவே அம்மாவுக்கு தெரியாம அவ சோழியை உன்னை பையில போட்டுக்கிட்ட. சின்னாஜி நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள ஸ்பெஷலா தச்சு கொடுத்துடுவான். குட், வெரி குட். போனை வைக்கிற. அபயம் ரிசீவரை வைத்துவிட்டு மெதுவாக கோமதி இருக்கும் இடத்துக்கு திரும்பினாள். எங்க நிறுத்தினேன் கோமதி மாமி என்றாள். ஒரு கண்டிஷன். அத விபரமா சொல்றேன். நன்னா காது கொடுத்து கேட்கணும்னு சொன்னேன். அப்பதான் போன் அடிச்சது. யார்கிட்ட இருந்து போன்? புடவை ரவிக்க வாங்குறியா? அம்மாவுக்கா? என்ன விசேஷம்? இந்த விபரம் எல்லாம் உங்களுக்கு அவசியம் இல்ல கோமதி மாமி. இப்ப என்ன கண்டிஷன்னு சொல்லிடுறேன். சொல்லு. என்னையிலிருந்து என் சம்பளம் ஆரம்பமாகும். அதுலயே குறியா இருங்கோ என்று சொல்லி சிரித்த அபயம். நான் இப்ப போட்டிருக்கிற பிளான் நல்ல விதமா ஆரம்பிச்சு நல்ல விதமா நடக்கிற மாதிரி பட்டா உங்க சம்பளம் இன்னையிலிருந்தே ஆரம்பம் ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம். ஆனா கண்டிஷன் என்னன்னு நான் இன்னும் சொல்லல. சொல்லுமா அபயம், சொல்லு. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறவளா இருக்கிறப்ப நான் ஒரு முதலாளி நாற்காலியில உட்கார்ந்துடுறேன் இல்லையா கோமதி மாமி? இதில் என்ன சந்தேகம்? அப்ப நீங்க என்ன டீ போட்டு பேசப்படாது. தப்புதான், ஏதோ பழக்க தோஷம். இனிமே டீ வராது. போனா போகட்டும் என்ற அபயம் நிபந்தனைகளை ஆரம்பித்தாள். முதல் 1 மாசத்துக்கு 8 மணி நேர வேலைதான். இந்த 1 மாசத்துக்கு உங்களை தவிர 5 பேர் வந்தா போதும். கார்த்தால எல்லாரும் சாப்பிட்டுட்டு சரியா 10:30 மணிக்கு வரணும். எல்லாரும் நீட்டா நல்ல புடவை கட்டிட்டு வரணும். வந்ததும் கை கால் அலம்பிட்டு வேலையை ஆரம்பிக்கணும். கைகளை சுத்தம் செய்ய ஆளுக்கு ஒரு லைஃப் பாய் சோப்பும் சோப்பு பெட்டியும் தருவேன். ஒருத்தி சோப்பை இன்னொருத்தி தொடவும் கூடாது. முகத்துல வியர்வை கொப்பளிக்காம இருக்க லேசா லேசா ஃபேன் சுத்தம். அப்படியும் வியர்வை துளிர்த்தா நான் தர டவலால தான் துடைச்சுக்கணும். முக்கியமா மாசா மாசம் 3 நாள் தனியா உட்கார்ற சின்ன மாமிகள் வேலைக்கு வரக்கூடாது. எதிர்காலத்தில் தவிர்க்க முடியாம அப்படிப்பட்டவர்கள் வந்தா 5ஆம் நாள் குளிச்சுட்டு தான் வேலைக்கு வரலாம். இதன் காரணமா அவங்களுக்கு முழு சம்பளமும் கிடைக்காம போயிடும். அதை ஈடு செய்ய ஞாயிற்றுக்கிழமை லீவுன்னு சொல்லு. மற்றவங்களுக்கு லீவு, உங்களுக்கு கிடையாது. ஆனா அதுக்கு பதிலா 2 நாள் சம்பளம் ஓவர் டைமா கிடைக்கும். மாசம் 500, 30 நாள். ஒரு நாளுக்கு ஓவர் டைம் கிட்டத்தட்ட 33 ரூபா. சில மாசங்கள்ல 5 ஞாயிற்றுக்கிழமை வர்றது. அந்த மாசமெல்லாம் எனக்கு 675க்கு பக்கத்துல வந்துடுமே. கோமதி மாமி, பணம் பணம்னு பேயா பறக்காம நான் சொல்றத கேட்டுட்டு வாங்க என்ற அபயம் தொடர்ந்தாள். மத்தியானம் 2 மணிக்கு டீ, 4:30 மணிக்கு டிஃபன் காஃபி, சரியா 7 மணிக்கு எல்லாரும் புறப்பட்டு போயிடலாம். அபயம் நிறுத்தினாள். இவ்வளவுதானா? இல்ல இன்னும் ஏதேனும் இருக்கா?
இப்போதைக்கு இவ்வளவுதான். அப்பளம் ஹை குவாலிட்டியில இருக்கணும். அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்பளத்தின் வட்ட வடிவத்துக்கும், விளிம்பு ரொம்ப கனமா இல்லாம இருக்கிறதுக்கும் நீங்க தான் ஜவாப். என்ன இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்களா? நீ தான் டீ தான் சொல்லப்படாது. நீ போட்டு பேசலாமோ இல்லையோ? நீ தான் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சாங்கோ பாங்கமா சொல்லிட்டியே. அப்பீல் ஏது? நான் வரேன். இன்னைக்கு 5 பேர பார்த்துடுறேன். 4 5ன்னியே அபயம். உங்களையும் சேர்த்து மாவு பிசைஞ்சு கிள்ளி கிள்ளி உருண்டையா வைக்கிற வேலை உங்களோடது. இது தவிர நீங்களும் ஒரு நாளைக்கு 50 அப்பளம் இட்டு ஆகணும். நான் வெறும் மேற்பார்வை மட்டும் தான்னு நினைச்சுட்டு இருந்தேன் அபயம். அந்த வேலை மட்டும்னா அதை எங்க வீட்டு வேலைக்காரியே செய்வா. என்ன சொல்றீங்க? செங்கோலுக்கு முன்னாடி சங்கீதம் பாட முடியுமா சொல்லு. நான் வரேன். சரி. பஸ் சார்ஜுக்கு நானா உங்கள வரவழைக்கலையே மாமி. வேலை தேடி நீங்க தானா அம்மாவ பார்க்க வந்தீங்க. புறப்படுறப்பவே திரும்பி வர்றதுக்கும் பஸ் சார்ஜ் உண்டுன்னு தெரியுமே. உன்னோட பேசி என்னால ஜெயிக்க முடியாதுடி. அம்மா மன்னிச்சுக்கோ. பாழா போற டீ வந்துட்டது. அமயம் சிரித்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.